மகாலட்சுமியை போற்றி. நான் உங்கள் அஸ்ட்ரோ பொற்கொடி. இன்னைக்கு ஜோதிடத்தில் திதி, யோகம், கரணம் அப்படிங்கிற 3 விஷயங்கள் இருக்கு. அதுல கரணத்தை பத்தி பார்க்க போறோம். மொத்தம் 11 கரணங்கள் இருக்கு. பவம், பாலவம், கரசை, வணிசை, தைத்துளம், சதுஸ்பாதம், கௌளவம், நாகவம், பத்ரை, கிம்ஸ்துக்லம், சகுனி அப்படின்னு சொல்லிட்டு 11 வகையான கரணங்கள் இருக்கு. அந்த 11 வகையான கரணங்கள் உங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த கரணத்துல பிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிருப்பாங்க. உதாரணமா நீங்க ஒரு பாலவ கரணத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா பாலவ கரணம் வர்ற அன்னைக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளலாம், எந்த மாதிரியான ஒரு செயல்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில வெற்றி தரும் அப்படின்ட்டு இருக்கு. அந்த கரணத்திற்கு உண்டான தெய்வங்கள் இருக்கு. அந்த தெய்வங்களுக்கும் எப்படி வழிபாடு பண்ணணுங்கிற விதிமுறைகள் இருக்கு. அது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இதே மாதிரி கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்